அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல குரு பகவான் அதிசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார். அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகிறது அப்படின்னா, குரு தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் வேகமா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆகிறது. அதான் நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. சோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு. சோ இது வந்து நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். சோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அதிசார பயிற்சிக்கான ஒரு சில ஹிண்ட் நான் கொடுத்துறேன். எப்போ பயிற்சி ஆகுது, எவ்வளவு நாள் அந்த பயிற்சிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். முதலாவது அந்த 2025 வருடத்துல கரெக்டா அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுலயும் கடகத்துல போய் உச்சம் ஆகிறாரு. குரு வந்து முழுமையான ஒரு அதிகாரத்தை அடையக்கூடிய இடம் வந்து கடகம். கடகத்துல போய் உச்சமாகிற அமைப்பு வருது. ஸோ அது வந்து இன்னொரு சிறப்பா நான் பார்க்கிறேன். எனவே இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் 18ல இருக்கு. அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நேர்கதியில அதிசாரமாக உச்ச நிலையில டிராவல் பண்ணுவார். அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார். ஒரு உச்ச கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார். எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியா பலன்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்துல டிராவல் பண்ணுவாரு. அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரமாகி நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்புல கடகத்திலேயே வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. சோ இத ரெண்டு பகுதியா பிரித்து நம்ம பலன்களை பார்க்கலாம். இது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியாகி பிளஸ் வந்து வக்ரம் ஆகிற அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா நட்சத்திர பலன் வைஸா நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த அதிசார பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 62 நாட்கள் அந்த அதிசார பயிற்சி இருக்கும். மிதுனத்தை விட்டு கடகத்துல சுமார் ஒரு 62 நாட்கள் டிராவல் பண்ணுவாரு. அதுல வந்து ஒரு 24 நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு 38 நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவாரு. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல தற்போது டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அதிசார பயிற்சியில நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாக போறாரு. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் டிராவல் பண்ணாலும் சுபத்துவமான பலன்களை கொடுக்கும். அதுலயும் குரு முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல டிராவல் பண்றது இன்னொரு அற்புதமான விசேஷம். அதுலயும் உச்சமாகிறது இன்னொரு டபுள் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியா வருவார். அதாவது 4ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதி விசேஷ ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் தான் குரு. அவர் போயிட்டு இன்னொரு கேந்திர ஸ்தானமாகி 10ஆம் இடத்துல டிராவல் பண்றது நல்லதுதான். அதாவது 4ஆம் இடம் பிளஸ் வந்து 7ஆம் இடத்தை வலிமைப்படுத்துவாரு. அதே சமயத்துல ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உத்தியோகம், தொழில், நண்பர்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயம், இதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு தன்னிறைவு அடைய முடியல, ஒரு நிம்மதி இல்ல, ஒரு திருப்தி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப குரு அதிசாரமா 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றங்களுக்கான அறிகுறிகளை காமிக்குது. இது சுபத்துவமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குருவுடைய இந்த அதிசார பயிற்சி குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நிறைய சுப மாற்றங்கள், கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி, அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம பலன்களை டீடெயிலா பார்க்கலாம். இந்த பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கோம். அதாவது அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கோம். ஏன்னா வந்து அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில உச்ச வீட்டுல டிராவல் பண்ணுவாரு. அதே நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பார்த்தோன்னா வக்ரகதியில உச்ச வீட்டுல டிராவல் பண்ணுவாரு. ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதன் அடிப்படையில செகண்ட் பார்ட்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டீடைலா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 சுமார் ஒரு 24 நாட்கள் இருக்கும். இந்த 24 நாட்கள் நமக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட் நான் சொல்லுவேன். அதாவது முதலாவதா தொழில் உத்தியோகம், இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். தொழில் உத்தியோகத்துல இருந்த அந்த மனக்கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகும். நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இருந்திருக்காது. இப்போ ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்போ சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு இந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து
வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் இல்லாத சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். அப்படி உத்தியோகம் இல்லாம இருக்கீங்கன்னாக்கா இந்த நேரத்துல ட்ரை பண்ணீங்கன்னா உத்தியோக வாய்ப்பு சிறப்பான முறையில் கிடைச்சிடும். அக்டோபர் 18க்கு மேல உத்தியோகம் சார்ந்த வகையில சுப செய்திகள்லாம் அற்புதமா கிடைக்கும். அதே போல தொழில் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். தொழில லாபம் இல்லாத சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். இப்போ தொழிலானது லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராஃபிட்டை நீங்க இப்ப ரிட்டர்ன் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும். அதே மாதிரி இந்த தொழில் உத்தியோகத்தில் இருந்த அந்த பிரஷரான அமைப்பெல்லாம் இப்ப சரியாகும். பணிச்சுமையாக இருந்த அந்த சூழ்நிலைகள் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துக்கு சுபத்துவமா இருக்கு. நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. உத்தியோகம் தொழில் இல்லாதவங்களுக்கு உத்தியோக தொழில் வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் சொல்றோம். இந்த லாபஸ்தானத்துல குரு வந்து உச்சமாகிறது நமக்கு நிறைய பெனிஃபிட்டான விஷயங்களை பண்ணும். முதலாவதா பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதாரத்தை ஒரு அற்புதமான நிலைக்கு மாற்றம் செய்ய வைக்கும். பொருளாதார ரீதியா கடந்த காலகட்டங்களில் நிறைய நெருக்கடி அப்படிங்கிறது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த பொருளாதார நெருக்கடிகள் சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகளை குறிக்கும். அதுல வந்து குரு பகவான் அமரும் போது இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ, நீங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரு உச்ச காலகட்டங்கள்ல வந்து பார்க்கும்போது மூத்த சகோதரத்துவம், இளைய சகோதரத்துவம் இவர்களுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம், சுப விரைய செலவுகள் ஏதாச்சும் ஏற்படலாம். அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயம் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். அடுத்தது கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கடன் சுமையெல்லாம் குறைப்பீங்க. கடன் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருவீங்க. இந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கான அந்த பொருளாதார அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அல்ல கடன் சுமைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்க கண்கூடா பார்க்கலாம். இதெல்லாம் இந்த லாபஸ்தானத்துல குரு உச்ச நிலையில டிராவல் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுபமான பலன்கள். வக்ரம் ஆகும்போது சில இடர்பாடுகளை கொடுக்கும். நான் அதை அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கும். இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறது நீங்க இந்த நேரத்துல என்ன ட்ரை பண்ணாலும் அது வெற்றியை கொடுத்துரும். உடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எது நீங்க புதுசா ட்ரை பண்ணாலும் கண்ணை மூடிட்டு இறங்கலாம். அது உங்களுக்கு வந்து சக்சஸான ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து தைரிய அபிவிருத்தி. கடந்த காலகட்டங்களில் ஒரு மாதிரியான பய உணர்வு இருந்திருக்கும். லைஃபை பத்தி ஒரு பய உணர்வு, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வுகள்லாம் இருந்திருக்கும். இப்போ தைரிய அபிவிருத்தி, தைரியம் பிறக்கும். மனசுல ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்முடைய மனம் உடல் கொஞ்சம் வந்து உத்வேகப்படுத்தும். நம்முடைய மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். எல்லாத்தையும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்மளுடைய மனசை வந்து பக்குவப்படுத்தும். அதுதான் அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுக்கான சிறப்பு பலன். அதே போல வந்து இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் உண்டு. இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம், சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நடக்கிறது. அதே போல இளைய சகோதரத்துவத்தால சுப விரை செலவுகள் இருக்கிறது. இப்படி சுபத்துவம் சார்ந்த வகையில இளைய சகோதரத்துவத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம், அவருடைய ஒத்துழைப்பு. கடந்த காலகட்டங்களில் இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகிறது. அதெல்லாம் அந்த நேரத்துல சுபத்துவமா இருக்கு. அடுத்தது புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இந்த நேரத்துல பெரிய பெரிய மனிதர்களால ஆதாயம் இந்த நேரத்துல கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதனால ஆதாயம் உண்டாகும். அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையானதை நல்லா கம்யூனிகேட் பண்ணி நீங்களே அதை உங்கள் பக்கமா ஈர்த்துப்பீங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இப்போ நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையும். அதே மாதிரி இந்த நேரத்துல பெயர் புகழ் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ற விஷயத்துக்கு, நீங்க ஆசைப்படுற விஷயத்தால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெயர், நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். அட்லீஸ்ட் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களாச்சும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் பிரகாசமா இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்தது குருவுடைய சமசப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல பதியும். இந்த 5ஆம் இடத்துல குரு பார்வை பதிகிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அதுலயும் சமசப்தம பார்வை உச்ச குரு பார்க்கறதுனால இந்த 5ஆம் இடம் அதீத சுபத்துவமாகுது. குருவும் நல்ல நிலையில இருக்கிற காரணத்தினால குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். அக்டோபர் 18க்கு மேல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா தடைப்பட்டு போகுது, ரொம்ப நாளா ட்ரை பண்றோம், ஒரு சுப செய்தி கிடைக்கல, நிறைய மருத்துவ செலவு பண்றோம், சுப செய்தி கிடைக்கல
அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல சுப செய்தி கட்டாயமா உண்டு. திடீர் மகிழ்ச்சி, திடீர் மாற்றங்களை கொடுப்பாரு. ஆனா இந்த வக்ர காலகட்டங்கள்ல இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது குருவுடைய பார்வை 5ல பதிகிறதுனால பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் ஏதாச்சும் நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்றது, அதே மாதிரி பிள்ளைகளுடைய வயதிற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு ஏதாச்சும் சுப விஷயம் பண்றது, முயற்சி பண்றது, அதெல்லாம் அந்த நேரத்துல சுபத்துவமா நடக்கும். அந்த பிளான் ஏதாச்சும் இருக்குன்னா அதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் சரியாகும். மேலும் பிள்ளைகளால ஆதாயம், பிள்ளைகளுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு, பிள்ளைகளுடைய அந்த அன்பு, மேலும் பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயர்றது, பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி மாற்றங்கள் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு சுபத்துவமா இருக்கு. அடுத்து அந்த 5ஆம் இடத்தை பூர்வீக ஸ்தானம் சொல்லுவோம். பூர்வீக சொத்தெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல குரு பார்வை பதிகிறதுனால குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க. பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும். பூர்வீக சொத்தை வித்து சுபமாற்றம் பண்றதுக்கு இந்த நேரம் வந்து ஏதுவான காலகட்டமா இருக்கும். பூர்வீகம் சார்ந்த வகையில இருந்த குறை குழப்பங்கள் இந்த நேரத்துல நிவர்த்தி ஆகும். சோ அதெல்லாம் இந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்து இந்த 5ல குரு பார்வை பதிகிறதுனால காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த கசப்பான சூழ்நிலைகள்லாம் சரியாகும். காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த பிரச்சனை, குழப்பம், வருத்தம் அதெல்லாம் டோட்டலா சரியாகும். நிறைய பேருக்கு வந்து புதிய காதல் மலர ஆரம்பிக்கும். மேலும் இந்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது 5, 7ஆம் இடத்தை குரு பகவான் கனெக்ட் பண்றாரு. அதனால வீட்டுல பேசலாம். 7ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ற சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இப்ப குரு பார்வை வந்து 5, 7 கனெக்ட் பண்றதுனால இந்த குறுகிய காலகட்டங்கள்ல நீங்க பேசலாம். வீட்டுல பேசுனீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு கிரீன் சிக்னல் எல்லாம் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. இருப்பினும் 7ல சனி இருக்கிற வரைக்கும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் டக்குன்னு கைகூடி வராது. ஏதோ கொஞ்சம் தாமதமாயிட்டே போற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து சனி வந்து ரொம்ப ஸ்லோவான பிளானட். அவர் போயிட்டு 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணத்தை தாமதப்படுத்துவார். இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சனி 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தாமத திருமணம் நடக்கும்ங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதே போல இப்போ 7ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கும்போது பிடிவாத குணத்தை கொடுப்பாரு. அதே போல உங்களுடைய ராசிநாதன் புதனும் வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா, அல்லது உங்களுடைய லக்னாதிபதியா புதன் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா அதுவும் பிடிவாத குணத்தை கொடுக்கும். பொதுவா சனி 7ல இருக்கும்போது பிடிவாத குணம், பிடிவாதத்துல திருமணம் நடக்கிறது, தாமதப்பட்டு திருமணம் நடக்கிறது, இப்படி கொண்டு வரும். இப்போ வந்து நம்ம காதல் உறவை வீட்டுல வெளிப்படுத்தலாமா, பேசலாமா, ஒரு சுப செய்தி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ட்ரை பண்ணலாம். ஒரு கிரீன் சிக்னல் எல்லாம் கிடைக்கும். பாசிட்டிவா இருக்கு. சில குழப்ப தன்மைகள் இருக்கும். ஆனா அது சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம். அடுத்து இந்த 5ஆம் இடத்துல குரு பார்வை பதிகிறதுனால புத்தி தெளிவு கிடைக்கும். இந்த புத்தியில இருந்த கலக்கம், குழப்பம் இதெல்லாம் சரியாகும், நிவர்த்தி ஆகும். மைண்ட் இப்போ கொஞ்சம் வந்து தெளிவடையும். ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயம் வந்து உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கு. ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த 18ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அவை புத்தி தெளிவு கிடைக்கும். அதீதமான குழப்பங்கள் எல்லாம் விலகும். இப்போ வந்து ஒரு தெளிவா இருப்பீங்க. ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணிப்பீங்க. தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுது. 7ல ஆல்ரெடி சனி வக்ரம். கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கும். இப்போ குரு பார்வையில சனி பகவான் வர்றதுனால 7ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. சனியே குருவோட கண்ட்ரோல்ல இருக்காரு. எனவே இந்த காலகட்டம், அதாவது வந்து பார்த்தோம்னாக்கா அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த கண்டக சனி நமக்கு கண்டிப்பா பெரிய அளவுல இடர்பாடுகளை கொடுத்துறாது. எனவே அக்டோபர் 18க்கு மேல திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு சுப செய்தி கிடைச்சிடும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். அல்ல திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள், சுப மாற்றங்கள்லாம் டெஃபினட்டா உண்டு. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம், வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்கள இப்போ ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பேசுனீங்கன்னா கொஞ்சம் இறங்கி போய் பேசுனீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் 100% இருக்கு. குரு பார்வை 7ஆம் இடத்துல சுபத்துவப்படுத்துறதுனால வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவீங்க. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், குழப்பம் அதெல்லாம் சரியாகும். பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்தது நண்பர்கள் வழியில இருந்த நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம், வருத்தம், பிரச்சனை அதெல்லாம் சரியாகும். பிரிந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற நண்பர்கள்லாம் இப்போ திரும்ப ஒண்ணு சேருவாங்க. பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஓல்டு ஃப்ரெண்டை நான் சந்திச்சேன், பழைய நண்பனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஏற்படும். அடுத்த கூட்டு தொழில இருந்த பிரச்சனை, குழப்பம், வருத்தம் அதுவும் நியூட்ரல் ஆகும். அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதே போல அக்கம் பக்கத்துல உங்களுடைய அண்டை அயலாளர்களோட ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் சரியாகும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஒரு மாதிரி கருத்து போராட்டமா போனுச்சு, பிரச்சனையா போனுச்சு, ஆனா இப்போ சரியாயிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடம் சுபத்துவ அடையுது. அதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் அந்த காலகட்டங்களில் பெருசா பிரச்சனைகள் எதுவும் எட்டி பார்க்காது. சனி பார்வையில ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பத்தன்மைகள் இருக்கும். அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்லாம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறது, தாமதப்படுத்தி பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை மட்டும் தான் கொடுக்கும். அதனால உங்களை கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கோங்க. உடலையும் மனதையும் நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஃபிட்னஸ் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுறது நல்லது. உடலுக்கு அடிக்கடி இயக்கம் கொடுத்துட்டே இருக்கிறது உங்களுக்கு சுபத்துவமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணும்போது உடைய படிப்புல நல்ல கவனம், அந்த கியூரியாசிட்டி இன்னும் நல்லா தூண்டப்பட்டு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள வளர்ச்சியும் கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது, மைண்ட்ல நிக்கவே மாட்டேங்குது. பொதுவாவே கன்னி ராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் நல்ல இன்டெலிஜென்ஸ் தான், நல்லா படிக்கக்கூடியவர்கள் தான், படிப்புல கெட்டிக்காரர்கள் தான். ஆனா இப்போ சனியுடைய பார்வையில நம்முடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மந்த தன்மைகள் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மூலமா கொஞ்சம் நம்ம அதை மேனேஜ் பண்ணி நகர்த்தணும். கவனச்சிதறலை குறைச்சிட்டு படிப்புல கவனம் செலுத்தணும்னா சுப மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. அதே மாதிரி இந்த நேரத்துல பெரிய அளவிலான தடுமாற்றங்கள்லாம் படிப்புல வந்துடாது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அந்த நேரம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுது. 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு. நல்ல படிப்பு சார்ந்த வகையில உங்களுடைய பெயர் புகழ்லாம் அதிகரிக்கும். நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு இந்த காலகட்டம் ஏதுவான காலகட்டமா இருக்கும். மார்க்லாம் நல்லா எடுப்பீங்க. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ஹெல்த், உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவுடைய சஞ்சாரம் சாதகமா தான் இருக்கு. ஆனா 11ஆம் இடத்துல நவம்பர் 11ஆம் தேதி நமக்கு வக்ரம் ஆயிடுவாரு குரு பகவான். இந்த வக்ரம் ஆகும்போது உச்ச கிரகம் நீச்ச பலனை செய்யும். இந்த காம்பினேஷன் ஆக்டிவேஷன் ஆகுறதுனால உடைய தோள்பட்டை முதுகு சம்பந்தமான விஷயம், உடைய வயிறு பகுதி, வயிறு சார்ந்த வகையில இந்த செரிமான கோளாறு, வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது, வயிற்றுல ஏதாச்சும் அல்சர் ப்ராப்ளம் வருது, இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க தலைவலி, அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கு, முடி உதிர்வு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இப்ப நிறைய பேருக்கு தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. இது கொஞ்சம் மிஸ் ஆகும். அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால இந்த கணுக்கால் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த இடுப்பெலும்பு, முதுகு பகுதி, இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வலிகள் ஏற்படலாம். இதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். மற்றபடி எதுவும் நெகட்டிவா பெரிய அளவுல இல்ல. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையா தான் இருக்கு. 4ஆம் இடம் சனியுடைய ஆதிக்கத்துல வந்தாலும் குரு 11ஆம் இடத்துல அமர்ந்து மிக முக்கியமான ஸ்தானங்கள்லாம் பாக்குறதுனால இந்த நேரத்துல ஓரளவுக்கு சுறுசுறுப்பாவே எடுத்துட்டு போயிடும். பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் எதுவும் இருக்காது. ஆனா இதுல சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதே போல இந்த நவம்பர் 11க்கு பிறகு, அதாவது குரு வக்ரம் ஆனதுக்கு பிறகு இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். நேரத்துல ஏதாச்சும் பண இழப்பு அல்லது பணம் திருட்டு போறது, செலவு அதிகரிக்கிறது, கைய மீறிய செலவு, அதாவது உங்களுடைய பட்ஜெட்டை தாண்டி செலவாகிறது, அல்லது இந்த பொருளாதாரம் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறது, கைக்கு பணம் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறது, மேலும் இந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனையே செய்வாரு. அந்த நீச்சம் ஆகும்போது இந்த ஹெல்த் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கலாம். பிளஸ் பொருளாதார ரீதியா நிறைய செலவுகள் இருக்கலாம். 12ல வேற ஆல்ரெடி நிறைய செலவு. ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் ஒரு பயணமாச்சும் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா, அதுல மாற்று கருத்தே இல்ல. கேது 12க்கு வந்தாலே ஏதாவது ஒரு வகையில ஆன்மீகம் சார்ந்த பயணம், கோவில் குளங்களுக்கு அதிகமா போறதுக்கான வாய்ப்பு, நிறைய செலவு, பயணத்தால செலவு, யாத்திரை மூலமா செலவு, தான தர்மம் செய்யறதுல ஈடுபாடு, இதெல்லாம் கேது 12க்கு வந்தா டிஃபால்ட்டா கொடுத்துருவாரு. இதுல ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்திலையும் அது தொடரும். அல்ல செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதிசார பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா ஒரு முன்னேற்றம் டெஃபினட்டா உண்டு. ஆனா அதை தக்க வச்சுக்கணும். இந்த வக்ர காலகட்டங்கள்ல கொஞ்சம் இடர்பாடுகள் கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த
சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த வக்ர காலகட்டத்துல மட்டும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், அது மாதிரி இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது நவம்பர் 11க்கு மேல இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கணும். வண்டி வாகனத்துல அடிக்கடி பழுதுபாக்கல் சார்ந்த விஷயத்துல ஏதாச்சும் செலவு வருது. அதே மாதிரி இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வீடை சுத்திகரிப்பு பண்றது, வீட்டுல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவு பண்றது, இது சார்ந்த வகையில ஏதாச்சும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம். அதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கணும். மற்றபடி பெரிய அளவுல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல. கன்னிக்கு வந்து இந்த அதிசார பயிற்சி ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்களே கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு வகையில இது நல்லதுதான். தொழில், உத்தியோகம் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்குது. முயற்சிகள் நல்லா இருக்கு, புத்தி தெளிவா இருக்கு. திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குது. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வந்து கன்னிக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இதுல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு, அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அதனால அதையும் ஓப்பனா சொல்லியிருக்கேன். இதுல சொல்லியிருக்க சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த நேரத்துல என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். பெருசா தடைப்படாது. கடந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணவே மனசு வந்திருக்காது. ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கே மைண்ட் வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது. எதை இருக்கிறத நகர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை தான் கொடுத்துருக்கும். இப்போ வந்து புதுசா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மனசு தூண்டும். அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும். எனவே இந்த குரு அதிசார பயிற்சி நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதிகபட்சம் சுப பலன்களே கொடுக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.